இன்னைக்கு மறுபடியும் அதே இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் இருக்கும். இவ்வளோ அழகாக கிளம்பி வந்திருக்கேன், என்னை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிடுவாரா? ஏதோ நேற்று டென்ஷனில் இருந்தனால அப்படி சொல்லியிருப்பார். என்னை செக் பண்ணுறதுக்காண்டிய கூட சொல்லியிருப்பார். நான் திருந்திட்டேனா முன்ன மாதிரி இருக்கேனா அப்படிங்கிறதுக்காக. அவர் என்னதான் பேசினாலும் கோவமே படக்கூடாது. அதுக்காக தான் இன்றைக்கி சாரியே கட்டிட்டு வந்தேன். நேற்று கட்டியிருந்த சாரியே சூப்பராக தான் இருந்துச்சு. இது சிம்பிளாக இருந்தாலும் நான் அழகாக தான் இருக்கேன். இந்த அழகை பார்த்துட்டு யாராச்சும் என்னை வேணான்னு சொல்லிடுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து என்னை பிடிக்கும் எப்படி சொல்லிட்டு போவாங்க? ஏ மித்ரா, என்ன கோயிலுக்கு வந்தியா? ஆமாம் பூஜா, கோயிலுக்கு தான் வந்தேன். எங்கே நீ ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தா ஃபோனே பண்ணலை. சரி நான் மறுபடியும் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா எங்கிட்ட ஒன்றே டிஸ்டர்ப் பண்ணேன். அவரையும் காசு ரெடி பண்ணலையா? சரி அவளே பண்ணட்டும்னு விட்டுட்டேன். நான் தான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்கள கேட்குறதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு வருவேன் அங்கே வந்துடும் சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தேன். பார்த்தா நீனும் எதேச்சியாக இங்கேயே நிற்கிற. நல்லதாக போச்சு. இங்கேயே கேட்டு உனக்கு இப்போயே முடி சொல்லிடுறேன். காசு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்க, சரியா? அப்படியா பூஜா? அப்போ ரொம்ப சந்தோஷம். நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் நீ ஃபோன் பண்ணாமல் இருக்கவும். ஒரு வேளை இல்லை போல் வேணான்னு சொல்லிட்டாங்களோ, அதனால தான் நீ பண்ணலையோன்னு நினச்சேன். நல்ல வேலை பூஜா, நமக்கு இப்போ தான் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. கல்யாணமும் ஓகே ஆக போகுது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த மாதிரி தான். கடையை நம்ம வாங்கிட்டோம்னா எந்த வேலைக்கும் போவேனா, நம்மளே ஓனர் ஆயிடலாம். அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என்ன மித்ரா யோசிச்சுட்டு இருக்க? சாரிலாம் கட்டிட்டு வந்திருக்க, யாரையும் பார்க்க வந்திருக்கியா? ஆமாம் பூஜா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். இன்னைக்கு ஏதோ பேசணும்னு சொன்னாங்களா, அதான் பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா நீனும் வந்துட்ட. ஓ அப்படியா? அப்ப சரி, நான் அப்ப இருந்து அண்ணனை பார்த்துட்டே போறேன். பூஜா, சொல்லுங்க சதீஷ், வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம்பா? அப்படியே போட்டேன்னு வையேன். நான் உன்னை எங்கே நிற்க சொன்னேன்? எங்கே நிற்க சொன்ன நீ எங்கே வந்து நிற்கிற? உன்னை அங்கே பூரா தேடிட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சே போச்சு. நான் நிற்க சொன்ன இடம் ஒன்று, நீ மாட்டுக்கு இங்கே வந்து நிற்கிற. நீ இங்கே நிற்பேன், நான் என்ன கனவா கண்டேன்? அதையும் கடவே தேடிட்டு இப்போ தான் வந்தேன். எங்கே அவன் வரலையா சுரேஷ்? இல்லை சதீஷ், அதான் அண்ணனை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ கடையை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை வாங்குறது யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? ஏதோ உன் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன், ஃபோனில் சொன்னேன். அதே நேரில் பார்த்து பேசணும்னு சொன்னியே. என்ன ரேட்லாம் ஓகேவா? சரியாக கொடுத்துருவாங்களா? உன்னை நம்பி கொடுக்குறதான். வேணான்னா இப்போவே சொல்லிடுறேன். இந்த ஒருத்தி நிற்கிறாளே, அவதான். அவளை கூப்பிடுறேன். அவள் எதேச்சியா வந்தா, அதுவும் நல்லதா போச்சு. ஹே மித்ரா, இங்கே பாரு. இடம் வேணும்னு சொன்னீங்கல்ல, கடை வேணும்னா அவங்களே வந்திருக்காங்க. நீனே பேசிக்கிறியா? ஜி, இவளா? யாரும் மூஞ்சில முடிக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவளே திரும்ப வராளா? என்னாச்சு மித்ரா? ஏன் ரொம்ப சாக்காய் பார்த்த மாதிரி பார்க்குற? என்னாச்சு? இல்லை பூஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன். ஓ, இவங்க தானா அது? இவங்க கடையிலாமா வச்சுருக்காங்க? ஆமாம், அது அப்பா காலத்துலேருந்தே இருக்கு அந்த கடை. இவங்க ரன் பண்ணாமலே விட்டுட்டாங்களா, சும்மா தான் கிடக்கு. அவங்களுக்கும் இப்போ வேலை கிடச்சிருச்சு. அந்த கடையை கண்டுக்கிறதே இல்லை. அதான் வித்துடலாம், விற்றுட்டு ஒரு இடம் வாங்கி போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதனால தான் விற்கிறதா இருக்கு. நீ அமௌண்ட்டெல்லாம் பேசிக்கிறியா, இல்லை நானே பேசிடட்டுமா? பூஜா, இவங்களுக்கு நான் கடையை கொடுக்குறதா இல்லை. வேற ஏதாச்சும் இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா சும்மா கிடந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சதி சொல்கிற? நீ தானே சொன்ன இடம் பார்த்து வச்சிருக்கேன், வாங்குறதுக்கு காசு இல்லை, கடையை விற்றா தேவையில்ல, சும்மா தான் கிடக்குன்னு. இப்போ ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வேணாங்கிற? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? வர வரைக்கும் கொடுக்குறேன் தானே பேசிக்கிட்டு இருந்த. இப்போ ஆளை பார்த்தோன்னு வேணாங்கிற? என் ஃப்ரெண்டு தான், அமௌண்ட் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை பற்றி நீ கவலைப்படாத. வேணாம் பூஜா, வேணான்னா விடுவேன். கிடந்தா கிடந்துட்டு போகுது. இடம் தானே, காசு எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேற பார்ட்டியே வரமாட்டாங்களா? இவெல்லாம் ஒரு ஆள், இவள்கிட்ட போய் கொடுக்கணும்னு எனக்கு என்ன தலை இழுத்தா? இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுந்தே இருந்தேன். பார்த்தா இவளையே எங்கள் அண்ணன் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கேன். போ பூஜா. என்ன சதி சொல்கிற? நான் என் ஃப்ரெண்டு தான், அவளும் வேலைன்னு வந்தா. சரி கடையை கொடுத்துடலாம். அவள் நல்லா படித்த பொண்ணு தான், நல்லா டேலண்டான பொண்ணு தான். அவளுக்கும் யூஸ் ஆகும்ல. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்பா. யாரு இவளா? ரொம்ப டேலண்டான பொண்ணு. எங்கே காசு பணம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பா. என்ன சதீஷ் நீ இப்படி பேசுற? முன்ன பின்ன தெரியாதவங்கள மூஞ்சியை பார்த்தோன்னே இப்படி தான் இட போடுவியா? இதை உங்க காதில் விழுந்தா எப்படி நினைப்பாங்க? என் ஃப்ரெண்டாக இருக்கண்டி சரியா போச்சு. மற்றவங்களா இருந்தா சும்மா விடுவாங்களா? பூஜா, இது யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் இடம் வாங்கலான்னு பார்த்தா அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கடையை விற்கலான்னு இவன் தான் ஃபஸ்ட் ஐடியா கொடுத்தேன். இப்போ பார்த்தா வேணாம், உனக்கு கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன். என்னன்னே எனக்கு புரியல. கண்டிப்பாக இவன் கடையை கொடுக்க மாட்டேன். பழி வாங்குறதுக்குன்னு ஏதாச்சும் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறது? இவள்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டோம், இனி இவள்கிட்டையும் கேட்க முடியாதா? இவன் கடையெல்லாம் இருந்துச்சா இவனுக்கு? அதெல்லாம் தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இவளையே லவ் பண்ணி தொலைச்சிருக்கலாமே. இவனை லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணதான் பெரிய தப்பாக போச்சு. எல்லாம் அந்த கார்த்திகை நம்பி தான் எல்லாம் மாறி போச்சு. சரி, நம்ம லைஃப் இப்போ தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் நமக்கு தலையில் நடக்குதே. போயிட்டு போகுது. சுரேஷ் இருக்கார்ல, வரட்டும். அவர்கிட்ட பேசி வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இங்கே பாருங்க சதீஷ், நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்கல்ல, கடையை இவள்கிட்டே கொடுத்துடலாம். இங்கே பாரு பூஜா, இந்த விஷயத்தில் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், சரியா? கேட்க மாட்டீங்கல்ல, அப்போ உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. நான் ஒன்று சொன்னால் அதை செய்கிறதே இல்லை. நீங்கள் தான் அதை விற்கணும், ஆளை கூட்டிகிட்டு வா, யாராச்சும் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கூட்டி வந்ததுக்கப்புறம் வேணாங்கிறீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணுங்க. உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என்கிட்டே வந்து என் கடையவே வாங்கலான்னு பார்த்தியா? காசு பணம் இல்லைன்னு தானே உன்னையெல்லாம் லவ் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு போனேன். இப்போ வந்திருக்கேன். கார்த்தி தான் முக்கியம்னு கார்த்தி பின்னாடியே போனியே. இப்போ என்னாச்சு? கார்த்தி காணாம போயிட்டானா? இதெல்லாம் நம்மளை கேள்வி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இருக்கட்டும். எனக்கு மட்டும் சுரேஷோட கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே வராது. என்னை தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி தாங்குவார். நீ தான் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏதோ என் ஃப்ரெண்டு நல்ல பார்ட்டி, நல்ல கடை அப்படின்னு சொன்னனால வந்தேன். நீனு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீனே என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் வாங்கவே மாட்டேன். உங்ககிட்டலாம் வாங்கினா உருப்படுமா? உனக்கு இன்னும் இந்த ஆணவ பேச்சு குறையில. நீ ஏதோ திருந்திட்டேன்ல கேள்விப்பட்டேன். இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணுறானோ? நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சும்மா இருக்க. திருந்துற மாதிரி கொஞ்ச நாள் இருந்தியாமே, உண்மையா பொய்யா? ஆனால் உன் பழைய குணம் வந்துக்கிட்டு இருக்கே இப்போ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் முன்ன மாதிரிலாம் இல்லை, மாறிட்டேன். அதுக்காக எனக்கு பிடிக்காதவங்க எது பண்ணாலும் நான் ஏற்றுக்க முடியுமா? அப்புறம் மேடம் இப்போ யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் லவ்வருக்காக தானே? இவன் என்ன கரெக்டாக சொல்கிறான் எல்லாத்தையும். ஒருவேளை இவனுக்கு அவரை தெரிஞ்சிருக்குமா? இருக்காது. தெரியறதுக்கெலாம் வாய்ப்பே இருக்காது. நான் முன்ன பின்ன ஒன்றா பார்த்ததே இல்லையே. இருக்காது. சும்மா ஏதோ போட்டு வாங்குறேன். நான் யாருக்காக வெயிட் பண்ணால் உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. அதுவும் கடையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன? அதே உன் ஆள் பூஜா, அவளே போயிட்டா. போயும் அவள் எப்படி ஒன்றே லவ் பண்ணா? நல்லா அழகாக இருக்கா, நல்ல வேலையில் இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் பணமும் இருக்குது, நல்லா கொஞ்சம் செட்டிலான குடும்பம் தான். போயும் ஒன்னே போய் லவ் பண்ணியிருக்கா பாரு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை கழட்டி விட சொல்லியிருப்பேன். இனிமேல் எனக்கு என்ன வேலை? அவகிட்ட போய் சொல்லிடுறேன். என்னோட பூஜா கிட்ட தானே சொல்லிட்டு செருப்படி வாங்கிக்க. என்னோட பூஜா பற்றி உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? போய் சொல்லி தான் பார்வே. இனிமேல் இவங்கிட்ட பேசக்கூடாது. பேசுனா பிரச்சனை தான் ஆயிரும். இதை சுரேஷ் வந்தார்னா பார்த்தாருன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவார். நம்ம வாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் நல்லது. மச்சான், சீக்கிரமே வந்துட்டியாடா? எங்கடா பூஜாவை காணோம்? 2 பேரும் வரேன்னு தானே சொன்னீங்க. வந்தாடா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதோட கோச்சுக்கிட்டு போயிட்டா. நான் சமாதானப்படுத்திக்கிறேன். எதுக்குடா இங்கே வர சொன்னேன்? இங்கே வந்தால் தேவையில்லாதவங்களெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை மச்சான், என்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோன்னு சொல்லுச்சு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டுச்சு. சரி, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலான்னு தான் இங்கே வர சொன்னேன். அந்த மேடம் திரும்பி நிற்கிறாங்களே, அவங்க தான். என்ன சுரேஷ் குரல் மாதிரி இருக்கு? ஒருவேளை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஷோ, நான் எப்படி வந்து மாட்டியிருக்கேன்னு பாரு. என்ன மித்ரா, அந்த பக்கமே திரும்பி இருந்தா எப்படி? இங்கிட்ட திரும்ப. உன்னை எதுக்கு நான் வர சொன்னேன்? நீங்கள் எப்போ வந்தீங்க? இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றாவே படித்தோம். இப்போ வேலை கூட ஒன்றா தான் பார்க்குறோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட மச்சான். அப்புறம் நீ சொன்னியே யாருக்குமே நான் துரோகம் பண்ணதில்லைன்னு. நீ பண்ணதே இல்லை. என் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு காசு இல்லைன்னு ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டில்ல. மச்சான், அதெல்லாம் எதுக்கு விடுறா. இவளெல்லாம் லவ் பண்ணதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. மறுபடியும் இவன் மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னே நினச்சேன், முழிக்க வச்சுட்டடா. இவகிட்டலாம் நீ எதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஓ, உன்னை லவ் பண்ண பொண்ணு இவங்க தானா? ஆமாம் மச்சான், உன்னையவே ஏமாத்திட்டு
எப்படி உனக்கு அல்வா கொடுத்துட்டு போனா இவளுக்கு ஒரு பாடம் கூட்ட வேணாம். அதே தான்டா அவ பண்ண டெக்னிக்கே தான்டா நானும் பண்ணேன். அவளை லவ் பண்றேன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாத்தி அவ மனசுல நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன்டா. அப்ப தெரியும் அவளுக்கு வலி எப்படின்னு. யாருக்குமே கெட்டது பண்ணதில்ல அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றா. என்ன மச்சான் சொல்ற? எனக்காக இவ்வளோ பண்ணியாடா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொல்லியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆமா மச்சான், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அழுது சாப்பிடாமலாம் கிடந்திருப்ப. உன்னோட வலி எனக்கு தானே தெரிஞ்சிச்சு. பணம் இருந்தாதான் லவ் பண்ணுவாங்களான்னு கேட்டு எம்பிட்ட அழுதுருப்ப. ஆனா இவ சந்தோஷமா யாரு கூடயோ கெடுக்க போயிட்டால. இப்ப எதுவும் இல்லாம தனி மரமா நிக்கிறா. நிக்கட்டும், இவளுக்கு இதுதான் தண்டனை. இவ திருந்திட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவளுக்குள்ள இன்னும் அந்த அறைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கா. முழுசாலாம் போவே இல்லை. போனாலும் இவளெல்லாம் போய் கல்யாணம் பண்ணா நிம்மதியா இருக்க முடியுமா மச்சான்? நல்ல வேலைடா, நீ வாட்டுக்க இவளெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தீன்னு வைவே, அவ்வளோதான்டா. என்ன மித்ரா, நேத்து சொன்னியே என்னை ஏன் வேணான்னு சொல்றீங்க, என்னை ஏமாத்துறீங்களான்னு. நான் தான் உன்னை ஏமாத்தினா? அப்ப நீ பண்ணது இல்லை, நீ பண்ணது நம்பிக்கை துரோகம் தானே. நான் பண்ணது உனக்கு கரெக்டு தான். பழிக்கு பழி எல்லாம் முடிஞ்சு வச்சு. மறுபடியும் என்கிட்டலாம் வந்து பேசிடாத, சரியா? எல்லா கிட்டதும் பண்ணுவாங்களாம், திடீர்னு நல்லவங்களா மாறிடுவாங்களாம். இவங்களை மன்னிச்சு எல்லாரும் ஏத்துக்கணுமா? அப்ப நீ பண்ணதுக்கெல்லாம் எப்போ அனுபவிப்ப? நல்லா அனுபவி, உனக்கு அதான் தண்டனை. ஓ, அப்போ எல்லாரும் சேர்ந்து வேணும்னே தான் இந்த வேலையை பார்த்துருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஏதோ கொஞ்சம் நல்லவள மாதிரி மனசு மாதிரி வாழலான்னு தான் பார்த்தேன். என்னையே சீண்டி பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இருக்குடா. என்னோட பழைய குணத்தை மறுபடியும் சீண்டி விட்டுட்டீங்க. ஏதோ நல்லவளா இருக்கலான்னு பார்த்தேன், நீங்கள் இருக்க விட மாட்டீங்க. மறுபடியும் என்னை கெட்டவளாவே ஆக்குறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. இனிமேல் இந்த மித்ராவை ரொம்ப கொடூரமாக பார்க்க போகிறீங்க பார். சதீஷு, எல்லாத்துக்கும் காரணம் நீந்தானா? பூஜா கூட நீ எப்படி சந்தோஷமாக வாழ்கிறேன்னு பார்க்குறேன். முதல்ல அந்த கார்த்தி, அவனை விட்டது ரொம்ப தப்பாக போச்சு. என் வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு. விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. 10 மணி வரைக்கும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு இவளுக்கு. அப்படி என்ன வேலை வெட்டி முடிச்சான்னு தெரியலையே. ஆத்தாடி, இந்த கிழவி உட்காந்துருக்கா. இதுகிட்ட போனால் நம்மளை ஏதாச்சும் சொல்லுமே. சொன்னது பத்தாம நம்மளை வேலை வாங்கி கொண்டுரும். இன்னைக்கு லேட்டாக வேற எந்திரிச்சிருக்கோம். நம்ம வாட்டுக்கு இப்படியே திரும்பி போயிடுவோம். என்னடி பார்த்ததும் பார்க்காத மாதிரி திரும்பி போகிறேன்? ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம்னா? இல்லத்த, அது மேலே தண்ணி வச்சுருந்தல, கழுவை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சி மறந்துட்டேன். அதான் இங்கே எடுக்க போகிறேன். உங்களை பார்த்துட்டு நான் எதுக்கு போகிறேன்? தெரியும் தெரியும், எனக்கு தெரியும். நான் ஆண்டு அனுபவிச்சவ, யார் எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். இப்போ மணி எத்தனைடி? 10 மணி ஆச்சு. இப்போதான் எந்திரிச்சு வாரேன். இதே ஒரு பொம்பளைக்கு லட்சணமா? இல்லைங்கத்த, நைட்டு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. சாப்பாடு செய் அது செய்யின்னு சொன்னீங்களா, அதான் கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டேன். இன்னைக்கு தான் எல்லாருக்கும் லீவு தானே. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதை பார்த்தா எப்படி தெரியுது? சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தானே சாப்பிட முடியும். என்னங்கத்த சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சாப்பிட்லையா? இருங்க, இந்த சாதனை வரட்டும். அவளுக்கு என்ன இன்னும் தூக்க வேண்டி கிடக்கு? போய் நான் எழுப்பி விட்டுவார், இருங்க. ஏய் நில்லடி நீ முதல்ல. என்னங்கத்த, நீங்கள் போய் எழுப்பிடுறீங்களா? போங்க, நாலு நல்லா நறுக்குன்னு கேட்டு எழுப்பிட்டு வாங்க. ஏண்டி, அவள் புள்ளத்தாச்சி புள்ள தூங்குற அசந்து போய் உனக்கு என்னடி பண்ணுது? நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு அவளை எழுப்ப போறியா? போ, நீ போய் சாப்பாடு செய்ய எல்லாருக்கும். என்னடி எது சொன்னாலும் ஆன்னு வாயதான் பொழக்கிற. போ, சாப்பாடு தானே செய்ய சொன்னேன். மணி எத்தனை ஆகுது? இந்நேரம் சாப்பிட்டு நான் தூங்குற நேரம் வந்துருச்சு. அப்போ மதியத்துக்கு எப்படி சாப்பாடு செய்வேன்? போ. சரிங்கத்த, தோசை மாவு இருக்குது, சட்னி மட்டும் வச்சு தோசை ஊற்றி தந்துடட்டுமா? எனக்கு அதெல்லாம் வேணாண்டி. எனக்கு வெண்பொங்கல் செஞ்சு தேங்காய் சட்னி வச்சிரு. சாம்பார் நல்லா கொலன்னு வச்சிரு. உளுந்த வடை, எனக்கே 4 வடை வேணும் பார்த்துக்க. சும்மா அந்த போண்டா மாதிரிலாம் சுடக்கூடாது. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் ஓட்டை வரணும். அதுக்குள்ளே நான் சாம்பாரை ஊற்றி முக்கி சாப்பிட்ணும், சரியா? என்னடி சொன்னதுக்கே இப்படி டயர்ட் ஆகிட்டேன். போ செய்ய போ. அப்புறம் மதியத்துக்கு வேறு சாப்பாடு செய்யணும். இன்றைக்கி வேறு எனக்கு என்னன்னு தெரியல, சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. உடனே செய்ய சொல்லலான்னு இருக்கேன். வகை வகையாக நான் மெனு வச்சுருக்கேன். நீ என்னென்ன சொன்னாவே டயர்ட் ஆகிடுற. போய் செய். என் பேத்தியை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன் சாப்பிட.
இந்த கிழவி எதுக்கு வந்துச்சுனே தெரியலையே. நம்மளை உசுறு வாங்க தான் வந்துச்சா? இப்போ காலையிலேக்கே இவ்வளோ ஐட்டம் சொல்லுதே. வேணா போய் கடையில் வாங்கி திங்க வேண்டியதானே. நம்ம உசுறு எடுக்குது. வடை வேற சேப்பாக வரணுமா? எனக்கு போண்டாவே சேப்பாக வராது. இதில் வடை எங்கிட்ட சேப்பாக நான் ஓட்டை போட்டு செய்கிறேன்னு தெரியலையே. இவ பார்த்து இன்னைக்கு 10 மணி வரைக்கும் தூங்குறா. எல்லாம் பாட்டி வந்திருக்காங்கிற தைரியத்தில் தான். இருக்கட்டும் போனதுக்கப்புறம் இருக்க சரி. இதில் மத்தியானம் வேற பிரியாணிக்கு இது என்னென்ன செய்ய சொல்லுதோ. அச்சோ, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. பேசாமல் எங்கிட்டாச்சும் காசி ராமேஸ்வரம் போயிடலாம்னு பார்க்குறேன். மருமகளே, நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கேட்குது. லீக் ஆகுதுமா நீ பேசுகிறது. என்னம்மா இது, நீ பேசுகிறது அப்புறம் இப்படி லீக் ஆகுது. நீ எவ்வளோ புலம்புனாலும் ஒன்றே தான் செய்ய சொல்லுவேன். நீ செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் காசி ராமேஸ்வரம் போ. இந்த கிழவி ஒரு பிளானோட தான் வந்திருக்கு. மாட்டணும். சே, என்னடி மீராக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? ஃபோன் பண்ணங்க, இந்த கிளம்பிட்டோம் வந்துட்டோம் சொன்னா. இன்னும் ஆளுகே காணுமே. சரி வந்துட்டேன்னு சொன்னா அப்போ வந்துருவாங்க. இல்லைங்க, நான் ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 1 மணி நேரமாக இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. எங்கே இவ சொல்கிறது எங்கே கேட்குறா? நம்ம சொல்கிறத காது கொடுத்தே வாங்குறதில்ல. போகாதடின்னு சொன்னால் கேட்குறாளா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னால் அதுவும் வரல. போய் அங்கேயே கதவாடிட்டு இந்த கிளம்பிட்டோன்னு சொன்னான். கிளம்பிட்டாளா இல்லை சும்மா சொன்னாலான்னு அதுவும் தெரியல. மறுபடியும் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. சரி இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருவாங்க.